உப்பு பொங்கல். இதால் நான் 1 கப்பு அரிசி பச்சை அரிசி போடுகிறேன். அப்புறம் இதில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு போடணும். இந்த பாசிப்பருப்பை வறுத்துட்டு போடணும். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செவக்க வறுக்கணும். கருக விடக்கூடாது. இது மாதிரி சிகப்பாக வறுத்துக்கணும், ஆனால் கருக விடக்கூடாது. இதை இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இது பழைய அரிசி, புழுங்கரிசிலாம் போடக்கூடாது, பச்சரிசி தான் போடணும். இதை 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டு கொண்டு வரேன். இது 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இந்த தண்ணியை எடுத்துக்கலாம். சுத்தமாக தண்ணியை எடுத்துடணும் நல்லா. இதில் வந்து நான் இந்த கப்பால் 1 கப்பு அரிசி போட்டிருந்தேன். இதுக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றணும். பாசிப்பருப்புக்கு 1 கப்பு நான் பால் விடுறேன். உங்களுக்கு பால் வேணும்னா தண்ணியே போட்டுக்கலாம். இது காய்ச்சின பாலும் போடலாம், காய்ச்சாத பாலும் போடலாம். இதே புது அரிசி, இப்போ தை மாதம்லாம் புது அரிசி வரும். புது அரிசி வந்துச்சுன்னா 3 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணியும் பாலும் சேர்ந்தது. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இந்த அரிசியை போடணும். இது மாதிரி தண்ணியும் பாலும் நல்லா பொங்கி வரணும். இதுதான் நம்ம பொங்கல்னு சொல்லுவோம். பொங்கி வரும்போது இது வந்து தண்ணி இல்லாத அரிசியை போட்டுக்கணும். இது எதனால் கிண்டிகிட்டே இருக்கணும்னா, அந்த குக்கர் மேலே அப்படியே அந்த பால் வெளியே வந்துடும். கொஞ்சம் இதானவுடனே, கொஞ்சம் திக்னஸ் ஆனவுடனே ஒரு விசில் விட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இது வந்து இந்த டம்ளரில் 1 அரிசி எடுத்தது. இது வந்து 1.5 கப்பு வெல்லம் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக பற்றிக்கலாம். இதுக்கு இவ்வளோ தண்ணி வேண்டியதில்லை. 1/2 கப்போட கொஞ்சம் கூட இருந்தால் போதும். ஏன்னா அதுலேயும் நல்லா வெந்திருக்கும். சாதம்லாம் ஊற்றுனா நான் அப்படியே தரன்னு ஆகிடும். இது வந்து இப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். இது கம்பி பதம்லாம் வேணும்னு தேவையில்லை, கரைஞ்சா போதும். இது கரைஞ்சோடனே வடிகட்டிட்டு இதில் சேர்க்க வேண்டியதுதான். இப்படி இது பண்ணதை அப்படியே வடிகட்டி வச்சுக்கணும், மண் இருக்கும். இப்போ முந்திரியெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ நெய் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் முந்திரி வந்து 15 இருக்கும். இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதோட 2-3 ஏலக்காய் போடுறேன். கொஞ்சம் லேசாக சேர்ந்தோடனே திராட்சையை போடலாம். முந்திரி சவந்துருச்சு, அது திராட்சை உப்பி வந்துருச்சு. இதை அடுப்பு அணைச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மசிக்காம இந்த வெல்லத்தை போட்டோம்னா அப்படியே வர வரையாக இருக்கும். மசிச்சாதான் நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த வெல்லம் வடிகட்டி வச்சிருக்கேன். இதை ஊத்திடலாம். அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு கிண்டுங்க. காக்கப்போ தேங்காய் போடுறேன். ஒரு சிட்டிகை உப்பு, இது இனிப்பை தூக்கி கொடுக்கும். இதில் ஒரே பிஞ்சு அந்த சூடம், இந்த நம்ம யூஸ் பண்ணுற சூடம் இல்லை, பச்சை கற்பூரம் இதுக்கு பேர். அது கொஞ்சம் போடுங்க, கோயில் இது மாதிரி இருக்கும். இப்போ இதை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு சர்வ் பண்ணிடுவோம். இந்த டிஷ் இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.